ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபோல்டபிள் போன், அது கூகுள்ல இருந்து இன்னைக்கு லேட்டஸ்டா லான்ச் பண்ண பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டபிள் போனை பத்தாங்க பார்க்க போறோம். ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு. பிளிப்கார்ட், அமேசான் அண்ட் கூகுளோட ஓன் வெப்சைட்லயும் ஒரே ஒரு கலர் தான் அவைலபிளா இருக்கு. அதை தவிர்த்து இதோட பிரைசிங் 1,73,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். இந்த ஃபோல்டபிள் போன் எடுக்கிறோமோ இல்லையா, இந்த ஃபோல்டபிள்ல இந்த வருஷம் இந்த 9 ப்ரோ ஃபோல்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த 10 ப்ரோ ஃபோல்ட்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அது போக இந்த கிஞ்ச் ஏரியாலாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன எஸ்ஓசி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் டிஸ்பிளே சைஸ்லாம் எப்படி இருக்கு, இதை பத்தி தான் நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா பேச போறோம். இந்த கூகுள் பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டபிள் போனை பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த கூகுள் பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டபிள் பாக்ஸ் இதாங்க அதோட பாக்ஸ். நல்ல ஈகோ ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி அதோட டைட்டில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே இன்னொரு கண்டெய்னர் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளேயுமே நம்ம இந்த போனோட டைட்டில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஃபர்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு சைடுல டைப் சி டு டைப் சி கேபிளும், இன்னொரு சைடுல சிம் இன்ஜெக்டர் டூல், யூசர் கேரண்டி, வாரண்டி புக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது அண்ட் அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள. கூகுள் பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டபிள் இது பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு அண்ட் அவங்களோட ஓன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்கு. இதோட வேரியன்ட்னு பார்க்கும்போது 16 GB RAM, 256 GB, 1,73,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு செகண்டரி ஆப்ஷன்ஸ் கிடையாது அண்ட் இதுல உங்களுக்கு சிம் டைப் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. சோ சிம் சப்போர்ட் கிடையாது, சிம் டைப் ஆப்ஷன் வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டபிள் போனோட டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது பேக் சைடுல போன சீரிஸ் 9 ப்ரோ ஃபோல்டபிள் சீரிஸ்ல பார்த்த சேம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் தாங்க. உங்களுக்கு டெலஃபோக்கஸ் செப்பரேட்டா ஒரு லென்ஸும் அண்ட் 3 சென்சார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா டூயல் செப்பரேட்டர் சிஸ்டமா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் பார்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கிஞ்ச் ஏரியா அண்ட் சுத்தி இருக்க பெசல்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் எல்லாமே அலுமினியால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடுல உங்களுக்கு சென்டர்ல கூகுளோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைடுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடுல பார்க்கும்போது ஒரு 8 இன்ச் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு OLED பேனல்னே சொல்லிக்கலாம். அண்ட் 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் டாப் கார்னர்ல உங்களுக்கு எப்பயும் போல அந்த செல்ஃபி கேமரா இன்சைட் டிஸ்பிளேக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்டரி டிஸ்பிளேக்குமே ஒரு செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டோட்டலி 2 கேமராஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட வெயிட்னு பார்க்கும்போது 258 கிராமும் அண்ட் அன்ஃபோல்ட்ல உங்களுக்கு 5.2 mm திக்னஸும் அண்ட் ஃபோல்டபிள் பண்ணும்போது 10.8 mm திக்னஸோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இதுல டோட்டலி 2 ஸ்பீக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சிம் டைப்பும் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அட் அ டைம் நீங்க சிங்கிள் சிம் யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிம் சப்போர்ட்டும் இருக்கு. சோ அண்ட் இந்த ஃபோல்டபிள் போன்ல IP68 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா அண்ட் எட்ஜஸ் எல்லாமே நல்ல கர்வ் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் இன்டீரியர் டிஸ்பிளேலயுமே 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க டிஸ்பிளே செக்மெண்ட் ஆகட்டும் அண்ட் இதோட ஈவனான வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் அண்ட் அன்ஃபோல்ட் அண்ட் ஃபோல்டபிளோட திக்னஸ் இருக்கட்டும், ஓவரால் நல்ல டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் அமைஞ்சிருக்கு இந்த கூகுள் பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டபிள் டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பிரைமரி டிஸ்பிளே அதாவது இன்டீரியர் டிஸ்பிளே 8 இன்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு LTPO OLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+, 3000 nits ஒரு பிரைட்டரான Quad HD+ டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இங்க டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த கிஞ்சி ஏரியா உள்ள அந்த ஏரியா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த பெண்ட் இருக்கதான் செய்யுது டிஸ்பிளேல. அண்ட் இந்த கிஞ்சி ஏரியாவுமே நல்ல ஒரு டெவலப்மெண்டோட நல்ல அட்வான்ஸ்டு கிஞ்சி கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நீங்க எவ்வளவு தூரம் பண்ணாலுமே இந்த கிஞ்சி ஏரியா உங்களுக்கு வீக்னஸே ஆகாது. அது அளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க செகண்டரி டிஸ்பிளே ஒரு 6.4 இன்ச்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு OLED டிஸ்பிளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வித் HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் கார்னிங் Gorilla Glass Victor 2 உங்களுக்கு செகண்டரி டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு Quad HD டிஸ்பிளே. அண்ட் இங்க 3000 nits பிரைட்டரான இங்க சேம் பேனலோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் செகண்டரி டிஸ்பிளேக்கும் கொண்டே சொல்லிக்கலாம். சோ டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இதுல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 258 கிராம் அண்ட் அன்ஃபோல்டுல உங்களுக்கு 5.2 mm திக்னஸும், ஃபோல்டு பண்ண போது
10.8 mm திக்னஸும் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 வித் 7 years OS அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் IP68 ரேட்டிங் இருக்கு. அண்ட் LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட் அண்ட் டைப் சி பாத்தீங்கன்னா 3.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, Wi-Fi 7, Bluetooth 6.0 சப்போர்ட், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்ட் உங்களுக்கு டூயல் ஸ்கிரீன், மல்டி ஸ்கிரீன், ஃப்ளோட்டிங் விண்டோஸ் அண்ட் இது மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் சைடுலயும் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5015 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், பாக்ஸ்ல சார்ஜர் கிடையாது. 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு எப்பயும் போல 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு ஒரு நாளுக்கு மேலேயும் வருது ஒரு சில நேரங்கள் பொறுத்து. அண்ட் இங்க 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸ்லோவா தான் சார்ஜ் ஏறுது, கொஞ்சம் நம்ம அதை எடுத்துக்கணும், வேற வழி இல்ல. அண்ட் தட் இங்க பேட்டரி பாத்தீங்கன்னா 5015 amps பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு ஆர்கானிக்கான இருக்குன்னே சொல்லலாம். சோ சாம்சங் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் பேட்டரி எம்ஏஹெச் கூடுதலா தான் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு பேட்டரி செக்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ கூகுள்னாலே கேமரானாலே கூகுள். ஏன்னா இந்த இடத்துல இங்க ஃபோல்டபுள்ல தாறுமாறா இருக்குன்னே சொல்லலாம். இங்க பிரைமரி சென்சார் 40 MP OIS சப்போர்ட், 1.7 அப்பச்சல் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து 10.8 MB டெலஃபோக்கஸ் லென்ஸ் வித் OIS சப்போர்ட் இருக்கு, 5x ஆப்டிகல் ஜூம் இருக்கு. அண்ட் 10.5 MP அல்ட்ராவைட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இன்டீரியர் டிஸ்பிளேல ஒரு 10 MBயும் அண்ட் செகண்டரி டிஸ்பிளேல 10 MB கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும், ஹையஸ்டா 60 frames செகண்ட்ஸ்ல வித் EA சப்போர்ட் இருக்கு. அண்ட் HDRல வீடியோ எடுக்க முடியும், டூயல் வீடியோ, டைம் லேக்ஸ், நிறைய இனோவேட்டிங் ஷார்ட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்க எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க. கேமராவோட ஃபுட்டேஜா இருக்கு, வீடியோட ஃபுட்டேஜா இருக்கட்டும், கேமரால எடுக்கிற ஷார்ட்ஸா இருக்கட்டும், டே லைட், லோ லைட் எல்லாமே அல்ட்டியா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. சோ கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த ஃபோல்டபுள் போன்ல வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இங்க இடத்துல அவங்களோட ஓன் SoC இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. கூகுளோட Tensor G5 சிப்செட் 3nm ஆர்கிடெக்ட் 3.78 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரா தயாரிக்காங்க. அண்ட் செக்யூரிட்டிக்காக செகண்டரி சிப்செட்டும் இந்த இதுல இருக்குங்க. அண்ட் இந்த போனோட கான்செப்ட் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். பட் ஆனா இதுல கேமிங் விளையாடலாம். ஆனா இந்த வேப்பர் கூலிங் சிஸ்டம் இது மாதிரிலாம் இதுல கிடையாது. அப்படி இருக்கும் போது இந்த போன் ஒரு சில நேரங்களில் கேமரால அதிகமா 4K எடுத்தோம்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் கேமிங் ரொம்ப நேரம் 2 hours வரைக்கும் பிளே பண்ணோம்னா பேட்டரி சீக்கிரம் ட்ரைன் ஆகுது. அண்ட் ஒரு சில இடத்துல வார்மிங் இருக்கு. ஏன்னா ஒரு அலுமினியம் ஃப்ரேம் இருக்கனால ஒரு வார்மிங் எஃபெக்ட் இருக்கு. ரொம்ப ஹீட்டிங் கிடையாது. கேமரால கம்பேர் பண்ணும்போது பெரிய ஹீட்டிங் கிடையாது. இங்க கூகுளோட டென்சர் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். சோ இந்த நம்ம வட்டம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் தான், இவங்க SoC இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ட்ராகிங் பண்ணணும். சோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஆனா இவங்க பண்ற மாதிரிலாம் சுத்தமா தெரியல. ஆனா இவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ண போறீங்க, ஒரு டைப்பிங் பண்ண போறீங்க, அண்ட் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப போறீங்க, இது மாதிரி விஷயங்களுக்கு செம்ம கன்வென்ட்டா, செம்ம ஃப்ளூயன்டா இந்த ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி நான் சொன்ன எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுக்காது. அதுதான் இந்த கூகுள் டென்சார் SoCயோட வேலையே. இதுபடி கேமிங் விளையாடலாம், பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஃபோல்டபுள் போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் பிக்சல் 10 Pro Fold இந்த போன் நம்ம வாங்குறோமோ இல்லையோ, இதோட பிரைசிங் 1,73,000 ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்கு. அப்படி உள்ள சூழ்நிலை இதோட என்ன எக்ஸ்பெக்ட்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ஹார்ட்வேர் சப்போர்ட் எல்லாம் இருக்கு, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணிக்கிற முடியும், இது யாருக்கு செட் ஆகும், இது மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதுல வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.